அழுத்தமான அழகான ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுதே சுக்கிர பகவானுடைய அருள் கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் மிக முக்கியமாக ஜூன் மாதத்திற்கு மேலே குழந்தைகளுடைய படிப்பு மிக அமோகமாக இருக்கும். பல நாட்களாக நம்ம படிக்கிற விஷயங்கள் நமக்கு உதவவில்லையே என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கு. மேல் படிப்பிற்காக பல நாட்களாக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மேல் படிப்பு விஷயங்களும் நடக்கும். ஸோ படிப்பு விஷயத்தில் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக இருக்கிறது. இருந்தாலும் ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஞாபக சக்திக்கு வேண்டிய சில பயிற்சிகள், யோகாசனாவோ அல்லது தியான முறைகளையோ நீங்கள் பழகினால் இந்த ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த ராசி மண்டலத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். அப்போ இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது தர்ம கர்மாதிபதியாக இருந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வைக்குன்னு ஒரு சில விசேஷ குணங்கள் இருக்கு. அதே நேரத்தில் குரு பகவானும் ஜூன் மாதத்தில் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். அப்போது இத்தனை நாட்கள் இருந்த இந்த தடை, எந்த விஷயத்தில்னா படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். இப்போது பண விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது இந்த தனம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாற்றம் ஒரு விஷயம் நல்லது. அதே நேரத்தில் எதிராளிகள் மூலமாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய சோல் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து சேரும். திருமணத்தினுடைய தாமதங்கள் அது கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது. அதனால் எதிர்பார்க்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கான்சென்ட்ரேட் செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறாங்கிற ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும் பொழுது, ஒரு விஷயத்தை யாருக்காவது நீங்கள் சொல்லும் பொழுது அதை சரியான முறையில் நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு புரியும்படி நீங்கள் சொல்வது உங்களுக்கு நலத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கே தான் நீங்கள் வீக் ஆவீங்க, அங்கே தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது பகலில் காத்தால் அமைதியாக உட்காந்து, யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்து ஏதாவது உங்களுக்கு பிடித்த இஷ்டமான படத்தை ரசித்து பாருங்கள். உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள். முக்கியமான சில காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது இந்த 11ஆம் இடம் இஷ்டங்கள் பூர்த்தியாகிறது. அதே நேரத்தில் நீங்கள் இஷ்டப்படுவது போல் பூர்த்தியாகவில்லை. அங்கே தான் ஒரு சிக்கல் வருது. பண விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் வருகிறது. காதலிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விஷயங்கள் உங்களுக்கு சில காலங்கள் கசக்கும். வைகாசி மாதம் வரைக்கும் இந்த காதல்ங்கிற விஷயம் கொஞ்சம் கசக்கும். பேச்சிலையும் ரொம்ப சூடாக சில விஷயங்களை பேசுகிறீங்க. அதான் முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. யார்கிட்ட பேசினாலும் கவனமாக இருங்க. திடீர் பணவரவு உண்டு. அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஒரு காரணங்கள் உங்களுக்கு அமைந்துவிடும். அப்போ குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள். தொழில் விஷயமாக அந்த வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். இந்த குடும்பத்தை விட்டு பிரிதல் என்றாலும் பண விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் சுகஸ்தானம், அதாவது சந்தோஷம், இந்த சந்தோஷங்கிற விஷயத்தை நீங்கள் மனதிற்குள்ளேயே பூட்டி வச்சிட்ருப்பீங்க. ஏன்னா அதை உங்களால் வெளிப்படுத்தவும் முடியாது. அந்த வெளிப்படுத்தினால் அது மிகவும் ஒரு அழுத்தமான வெளிப்பாடாக அது இருக்கும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சில காலகட்டங்களுக்கு, அதாவது இந்த வருடத்தில் மிக முக்கியமாக படிப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நன்றாக இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு விஷயமும், அதே நேரம் அடி வயிறு அல்ல, மேல் வயிறு நடுவயிறு இந்த இடத்திலும் இடுப்பு பகுதியில் இந்த L5 L6ன்னு சொல்கிற இந்த எலும்புகளிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேசும்பொழுது கவனம் தேவை. இனிமையாக பேசுங்கள், சந்தோஷமான பேசுங்கள், அடுத்தவர்களையும் மகிழ்வியுங்கள். நன்றி, வணக்கம்.